ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சூப்பரான ரேடிஷ் பொரியல் செய்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எப்பயுமே ரேடிஷ் சாம்பாரில் தான் சேர்த்திப்போம், பொரியல் செஞ்சு சாப்பிட மாட்டோம். நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரேடிஷ் கட் பண்ணி வச்சுட்டு பொடி பொடியாக, அண்டு ஆனியன், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதுவும் எஸ்ஓட ரெசிபி தான். அவன் ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, பட் வீடியோவில் வரதில்லை. கூடிய சீக்கிரம் அவளை காட்டுறேன். அண்டு ரேடிஷ் போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அண்டு வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. அண்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. காய் வெந்ததும் தேங்காய் துருவல் போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான ரேடிஷ் பொரியல் ரெடி ஆயிரும். செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.